உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's. இப்போ போய் செங்கோட்டையன் போயிருக்காரு, அவர்களை ஒழுங்குபடுத்த போகிறார். தலைமை தற்குறியா செங்கோட்டையன் போயிருக்காப்ல, ஒழுங்குபடுத்த செங்கோட்டையன் போயிருக்காப்ல. அவர் போய் பேசிட்டு இருக்காரு, அவங்க டிவிக்கேன்றாங்க. நல்ல நினைப்பாரு, எப்படி இருந்தவன்டா. ஒருத்தர் மீன் கூட போட்டுதான் ஸ்பீக்கர் மேல ஏறுவாங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்து மேல இறக்க சொன்னா, ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ. செங்கோ இட்டையன் புசி செங்கோ இட்டையன், செங்கோட்டிருக்கிற பேரே வரல. செங்கோ இட்டையன், செங் ப்ரோ ஒருத்தன், செங் ப்ரோ ஒருத்தன், கோட்டை ப்ரோ அப்படிங்கிறான் ஒருத்தன், செங்கோட் பெரியப்ஸ் அப்படிங்கிறான், செங்ஸ் அப்ப அப்படிங்கிறான். அவன் அதாவது 77 வயசு 17 வயசு 60 வருஷம் கேப் இருக்கு. இதை ஃபில் பண்றதுக்குள்ள பாவம் அந்த மனுஷனுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். 10 நாளா வந்து வெளிஞ்சிட்டாராமா. சாப்பிடுங்கண்ணா, ரொம்ப சங்கடமா இருக்குங்கண்ணா அப்படின்னு கொஞ்சம் வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி அங்க டிவிக்கு கத்துற போல அங்க பிகேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா என்னாச்சு, 3.2 விழுக்காடு தோல்விக்கு நான் பொறுப்பேற்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். உண்ணாவிரதம் மௌன விரதம். சத்தியமா சொல்றேன், 2020 சட்டமன்றத்தில் முடிஞ்ச பிறகு விஜயும் ஒரு மௌன விரதத்தை எடுப்பாரு. அங்க பிகே, அதாவது அவராது வீகம் வகுக்கிறவனுக்கே இந்த நிலைமைன்னா, ஏய் நான் சைக்கிள் லைட் எல்லாம் வர்றேன், பின்னாடி வந்து சைக்கிள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். அது மாதிரி பிகேவுக்கு எந்த நிலைமைனா டிவிக்கு எந்த அடி விழும் அப்படின்னு அதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது விஜய் திமுக பழி வாங்கிருக்காரு. சொல்ல போனா உண்மையிலே திமுக விஜயை சாஃப்டா தான் அணுகுது. செங்கோட்டையன் இன்னைக்கு தாவேகாவுல சேர்ந்த உடனே செங்கோட்டையன் வரலாறு எல்லாம் தேடி எடுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி, திமுக எல்லாருமே சோசியல் மீடியாவில் அதை பற்றி மிகப்பெரிய பரப்புரை செய்றீங்கல்ல. இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் வரலாறு உங்க யாருக்குமே தெரியாதா? சீமான் அவர்கள் செங்கோட்டையனோட மேடையை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த வரலாறு எல்லாம் செங்கோட்டையனை பற்றி தெரியாதா? தமிழ்நாட்டு அரசிற்கு ஆதரவு யார் நீ? 2019 இருந்து திமுக வேலை பார்த்து 2021 முதலமைச்சரை ஸ்டாலினை முதலமைச்சராக பார்த்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்கல என்பதற்காக விசிகால சேர்ந்து விசிகால குட்டி குழப்பத்தை பண்ணி அங்க குழப்படியை பண்ணி அங்க வேலை நடக்கணும்னு அங்கிருந்து வெளிவந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு இதை தொடங்கி அதை அப்படியே கொண்டு போய் தாவேக்கால இணைச்சி தாவேக்கால இன்னைக்கு பொறுப்பாளர்கள். நீ யார்? முதல் உழைப்புனா என்னன்னு தெரியுமா? ஆதவர்ஜனாவுக்கு மக்களுடைய வழி தெரியுமா? வேதம் தெரியுமா? ஜிம்முக்கு போய் அந்த லாட்ரி மாட்டினுடைய மக்களை காதல் திருமணம் செய்தனால அந்த பணத்துல தானே நீங்க வந்திருக்கீங்க. உனக்கு உழைப்புனா என்னன்னு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் எலெக்ஷனை நோக்கி ஓடுவோம், நாம் தமிழர் கலெக்ஷனை நோக்கி ஓடும் அப்படின்ற ஒரு என்ன கலெக்ஷனுங்க பண்ணிருக்கோம்? இல்ல அவங்க சொன்னதை நான் கேள்வியா வைக்கிறேன். நான் அதாவது தாவேக்கானவர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க சில இடங்கள்ல. எலெக்ஷன் கலெக்ஷன், சாட்டை ஓட்டை, அறிகுறி தற்குறி கேள்விக்குறி, கேட்டா ரூட்டா ஓட்டா வர்ட்டா புரட்டா, இதுதான் எங்களுடைய தெரியும். வேற என்ன தெரியும்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு துரைமுருகன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. தமிழக வெற்றி கழகம் தான். நேற்றைய மாலை முரசு மக்கள் மன்றத்துல ஒரே சண்டை போலையே, தற்கூரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களோ? இல்ல, தற்கூரி நானும் சொல்லல. ஒரு பொது விவாதத்தில் எப்படி பேசணும், நம்மளுடைய வலையொலியில் எப்படி பேசுறோங்கிறது அந்த அடிப்படை புரிதல் நமக்கு இருக்கு. இது நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஊடகம், நம்ம என்ன கருத்தையும் பதிவு பண்ணலாம். பொது மேடையில நம்ம ஒரு தர்க்க ரீதியான கேள்விகளை மட்டும் தான் முன்வைக்கிறோம். நான் வந்து கேள்விக்குறி அப்படிதான் சொல்ல வந்தேன். அங்கே ஆடியன்ஸ் இருந்து அவங்க திமுக காரங்க, அதிமுக, நாம் தமிழர் எல்லாருமே தாவேக்க எல்லாருமே இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து நான் சொன்ன உடனே நான் ஸ்பேஸ் விட்ட உடனே அவர் தற்குறிட்டாரு. உடனே நீ தற்குறின்னு சொல்லாதீங்க, நாங்க சொன்னாதீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, எந்திரிச்சு குழப்பத்தை விளைவிச்சாங்க. இப்போ நான் வந்து அதை தொடங்கும் போது என்ன கேள்வி கேட்டேன்னா, இந்த கேள்வி நான் உங்ககிட்டையும் கேட்குறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்னங்கிற கேள்வியை நம்ம ஊடகத்தில் நம்ம எழுப்பியிருந்தோம். உண்மையிலே கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கும்னா அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம இன்டர்வியூ அவர் விஜய் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்த பிறகு என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வக்பு வாரியத்தை எதுக்குறோம், முத்தலாக் எதுக்குறோம், கல்வியை வந்து பொதுப்பட்டியிலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு சொல்கிறோம், மதசார்பற்ற சமூக நீதினு சொல்கிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குன்னு சொல்கிறோம், எங்களோட கொள்கை இல்லையா, கொள்கை இல்லாமல் இதெல்லாம் நம்ம எதுக்குறோமா அப்படின்னு கேட்குறாரு.
நீட்டை எதுக்குறோம், கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நீட் என்பது ஒரு பரீட்சை, அதனால மாணவனுடைய கல்வி உரிமை பாதிக்கப்படுகிறது. அது ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? கல்வியை பொதுப்பட்டியிலிருந்து மாநில பட்டு கொண்டு, அது ஒரு பிரச்சனை, பிரச்சனைக்கு தீர்வு. நீங்க அதே போல வந்து முல்லை காவிரி பிரச்சனை வச்சுக்கோங்க, அது ஒரு பிரச்சனை. அந்த காவிரி தஞ்சை டெல்டா மக்கள் பாதிக்கப்படுவது விவசாயம் சார்ந்த பிரச்சனை, அதுக்கு காவிரி நீரை சமபங்கா கொடுப்பது தீர்வு. மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவது பிரச்சனை, கச்சத்தீவை மீட்பது தீர்வு. அதே போல சமூக நீதி கோட்பாடு என்பது, இடஒதுக்கீடு என்பது ஒரு உரிமை, அது கொள்கை கிடையாது. இல்ல இஷ்யூ பேஸ்ட் எந்த பக்கம் நிக்கிறோமோ அதுவே கொள்கையாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இல்ல திமுகவுக்கு திராவிடம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு, அந்த திராவிடம்ங்கிறது இதுல கேள்வி இருக்கு. பாஜகவுக்கு இந்திய தேசியம் அப்படிங்கிறது கொள்கை, கம்யூனிஸ்டுக்கு பொது உடைமை என்பது கொள்கை, நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ் தேசியம் என்பது கொள்கை, கமலுக்கு சென்டரிசம் என்பது கொள்கை. அப்படி தாவேக்காக்கு என்ன கொள்கை இதான் கேட்கிறோம். கொள்கை என்னன்னு கேட்டா, கொள்கைன்னா என்ன அப்படின்னு கேட்கறவங்க எப்படி கொள்கை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அதற்கே அவங்கள திரும்ப திரும்ப அந்த தற்கொலைகள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது கொள்கையா, அது ஒரு பொது கோட்பாடா? பொது கோட்பாடு. அது எப்படி கொள்கையா மாறும்? நீங்க வள்ளுவருடைய 1330 பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது ஒரு கருத்து. 1330 கருத்து வைக்கிறார். முயற்சி திருவினையாக்கும் ஒரு கொள்கையா? இல்ல கொள்கை கிடையாது. துப்பாருக்கு துப்பாய ஒரு கொள்கையா? கிடையாது. அகரமுதல் எழுத்து இல்ல, அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது வந்து எல்லாருக்குமான ஒரு அரசியலை பண்றதுக்கான கொள்கையா ஒரு இது பண்ணிக்கிறாங்க. முயற்சி திருவினையாக்குங்கிறது எல்லாத்துக்கும் தான். தீதும் நன்றும் பிறதர வாரா எல்லாருக்கும் தான். கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு எல்லாருக்கும் தான். திணைத்துணை உதவி செய்யணும் பனைத்துணையா கொள்வார் எல்லாருக்கும் தான். இல்ல பிறப்பொருள் யார் யார் வாய் கைப்பணும் எல்லாருக்கும் தான். சரிங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அவ்வளவுதான். அதுதான் முயற்சி திருவினையாக்கும் கட்சி, அதுதான் எங்க கொள்கை. முயற்சி திருவினையாக்கும் எல்லாருக்கும் தானே. இல்ல அவருக்கு அதுவா இருக்கட்டுமே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது கொள்கை கிடையாதுங்க, அது ஒரு தத்துவம். அது சரி, அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது ஒரு பொதுவுடைமையான ஒரு கருத்து, அது கருத்து தான். சரி, ஒரு சிந்தனை சொல்லலாம், ஒரு பிலாசபின்னு சொல்லலாம், ஒரு கோட்டுன்னு சொல்லலாம். வள்ளுவரை உலகம் உண்மைக்கும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது ஒரு கொள்கையா, ஒரு அரசியல் கட்சியுடைய தத்துவமாகவோ கோட்பாட்டாகவோ சித்தாந்தமாகவோ எப்படி இருக்க முடியும்? திராவிடம் ஒரு சித்தாந்தம், தமிழ் தேசியம் ஒரு சித்தாந்தம், பொது உடைமை ஒரு சித்தாந்தம், இந்திய தேசியம் என்பது ஒரு சித்தாந்தம். அதுல முரண்கள் இருக்கு. தமிழ் தேசியத்தின் மீது திராவிடத்துக்கு கேள்வி இருக்கு, திராவிடத்தின் மீது தமிழ் தேசியத்துக்கு கேள்வி இருக்கு, இந்திய தேசியத்தின் மீது நமக்கு கேள்வி இருக்கு, பொது உடைமை மீதே பலருக்கு கேள்வி இருக்கு, அமெரிக்கால சென்டரிசம் இருக்கு, அதை இங்க கமலஹாசன் கொண்டு வர, அது மீதும் பார்வைகள் கேள்விகள் இருக்கு. அது போல உங்களுக்கு என்ன பார்வை, என்ன கொள்கை இருக்குன்னு கேட்டா, தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் எல்லாவற்றையும் உள்வாங்குறாங்க. அதனால தான் அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், பெரியார், வேலுநாச்சியார் இவங்க கொள்கை தலைவர்னு சொன்னாங்க. அடுத்த 2வது மாநாட்டுல எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கொள்கை தலைவர்னாங்க. இப்போ ஜெயலலிதாவையும் கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. இல்ல கொள்கை தலைவர்னு ஏத்துக்கல. எங்க ஏத்துக்கிட்டாங்க? அவங்க மேடையில வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? ஜெயலலிதா அவர்களை படங்களில் வைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அவர் மீது எங்களுக்கு எந்த விமர்சனம் இல்லை என்று அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலர் அருண்ராஜ் அது பத்திரிகை சொல்றாரு. பதாகை இல்லை, இப்ப இன்னைக்கு வந்துட்டாங்க, படங்களை வச்சாங்க. இதனால தான் தாவேக்காவை கொள்கையற்ற கூமுட்டை கூட்டம் என்று நாம் விமர்சிப்பதற்கு காரணமே, கொள்கைன்னு ஒண்ணு இருந்திருந்தா திமுகவுல பாஜகவை சார்ந்த ஒரு நபர் போய் இணைகிறாரு, மோகன் பகவத் படத்தையோ சாவர்கர் படத்தையோ வச்சுட்டு போக முடியுமா? திமுக ஏற்றுக்கொள்ளுமா? திமுகவில் இருந்து யாரோ ஒரு விலகி நாம் தமிழ் கட்சிக்கு வராரு, அவரு கருணாநிதி படத்தை வச்சிருந்தா நாம் தமிழ் கட்சி ஏற்றுக்கொள்ளுமா? நாம் தமிழ் கட்சி இருந்து ஒருத்தர் விலகி திமுக பிரபாகரன் படத்தோட போறாரு, ராஜீவ்காந்தி போனார், பிரபாகரன் படத்தை வைக்கிறாரா? தூக்கி போட்டு கருணாநிதி படம், ஸ்டாலின் படம், இப்போ இன்பநிதி படத்தையாவது எங்க இடுப்புல பச்சை குத்தலாமனு தெரிஞ்சிட்டு இருக்காப்ல எங்க அண்ணன் ராஜீவ்காந்தி. அப்படிதான் கோவை தெற்குல ஜெயிக்க முடியும்னு சொல்லி வெறி கொண்ட வேங்கையே வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அப்போ ஒரு கட்சிக்குள்ள போகும்போது அந்த கட்சியினுடைய தலைமையை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மட்டும் தான் அந்த கட்சிக்குள்ள கரைய முடியும். ஆனா நீ வா அதிமுகவா ஜெயலலிதா படத்தை வச்சுக்கோ, திமுக இருந்து போனா கருணாநிதி படத்தை வச்சுக்கொள்ள தாவேக்கா ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா கொள்கை கிடையாது. இல்ல நான் கேக்குறேன், இல்ல செங்கோட்டையன் நான் இன்னைக்கே இதெல்லாம் தூக்கி போட்டேன்னா நான் ஒரு கொள்கையற்றவன், அதே போல நான் ஒரு பிடிப்பில்லாதவன் அப்படின்னு நீங்க சொல்லிட மாட்டீங்க? ஜெயலலிதா படத்தை வச்சதுனால கொள்கையற்றவனா? ஜெயலலிதா படத்தை தூக்கி போடுறது அப்படி இருக்கணும். ஜெயலலிதாவாலே தூக்கி போடப்பட்டவர் தானே செங்கோட்டையன். இன்னைக்கு அவர் தூய்மையானவர், அதிமுகவுடைய கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரரு, ஊழல் கரைபடியாதுன்றாங்க. வரலாறு தெரியாதவன் எவனாவது ஒருத்தன் புயல் காத்துல பொறி சாப்பிட்டு இருப்பான், அவன் போய் சொல்லுங்க. 2012 செங்கோட்டையன் ஜூலை மாசம் நீக்க போறாரு. ஆட்சி அமைக்கப்பட்டது 2011 மே மாசம். நீக்கப்பட்டு ஒரு வருஷத்துல வருவாய்த்துறை அமைச்சரா இருந்த அம்மாவுடைய வழிகாட்டிங்கிறாரு. அம்மாவுக்கே இவர் தான் வழிகாட்டியாமா. என்ன சொல்றாப்ல, எம்ஜிஆருக்கு வழிகாட்டியா இருந்தேன், அப்புறம் அம்மாவுக்கு வழிகாட்டியா இருந்தேன்,
இவர் தன்னை வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இவருக்கு வழிகாட்டியா, இவங்க அவங்க 2 பேருக்கு வழிகாட்டியாங்கிற கேள்வி இருக்கு. இல்ல அவங்க சில பணிகளை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் ஒரு ரூட் மேப்பா இருந்தாரு. இந்த தேர்தல் பிரச்சார பயணங்கள் அதற்கெல்லாம் வந்து எதுக்கு 2012 செங்கோட்டையன் நீக்கினாங்க? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க பிரதர், ஜூம் பண்ணுங்க. 2012 எதுக்கு நீக்கினாங்க? செங்கோட்டையன் தமிழக அமைச்சர்களின் நீக்கம், புதிய அமைச்சராக தோப்பு வெங்கடாச்சலம் இன்று பதவியேற்றார். அதே போல மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கம், மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டார். ஏன் நீக்கினார்? அதை பொதுவெளியில் பேச முடியுமா? பொதுவெளியில் பேச முடியாது என்பதனால தான் செங்கோட்டையன் போன்றவர்கள் தன்னை பெரிய ஒழுக்க சிலராக, தியாகிகளாக, தன்னை வந்து ஒரு ஒயிட்டு போட்ட பக்கா பொலிட்டிஷியனாக காட்டிக்கொள்றாங்க. சீமான் பாராட்டி இருக்கிறார். அண்ணன் சீமானே திரு செங்கோட்டையன் அவர்களை சிலாகித்து பேசியிருக்கிறார். இவரை விட அரசியல் அனுபவம் யாருக்குங்க இருக்கு? இவர்கிட்ட அரசியல் அனுபவம் இல்லைன்னா இப்ப நான் சொல்றேன் இல்ல. திரு செங்கோட்டையனுடைய அரசியலை பார்த்து அவருக்கு தெரியாத அரசியலா மற்றவர்களுக்கு தெரிந்த போது தமிழ்நாட்டில் பேசினவர் அண்ணன் சீமான். செங்கோட்டையன் அரசியல் தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் பேசியல 1000 கருத்துக்கள் இருக்கு. செங்கோட்டையனுக்கு அரசியல் தெரியாது நான் சொல்லவே இல்லை. செங்கோட்டையன் அனுபவம் இல்லாதவர் நான் சொல்லலை. அவர் பழந்துன்னு கொட்டை போட்டவர் தான். கொட்டை போட்டு அந்த கொட்டை முளைச்சு அந்த மரம் வளர்ந்து அந்த மரத்திலிருந்து கொட்டையை பறிச்சு தின்னவர் தான். அதனால தான் வாச்சாத்தி படுகொலையுடைய சூத்திரதாரியாக தான் இருந்தார் என்பதை எந்த இடத்திலும் தெரியாத அளவுக்கு பார்த்து கொண்டார். அதனால தான் சீமான் சொன்னாரு அவருக்கு பல அரசியல் தெரியும்னு. வாச்சாத்தி படுகொலையினுடைய அர்த்தமா? அதுவும் அர்த்தம். வாச்சாத்தி படுகொலையினுடைய சூத்திரதாரி யாரு? 1992ஆம் ஆண்டு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் வாச்சாத்தி படுகொலையுடைய சூத்திரதாரி. வாச்சாத்தி படுகொலைக்காக, வாச்சாத்தி வன்கொடுமைக்காக போராடியவர்களை காரை ஏற்றி கொலை பண்ண பார்த்தவர் செங்கோட்டையன் என்று இன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ப. சண்முகம் பதிவு செய்கிறார். வாச்சாத்தி அந்த வன்கொடுமையில அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய நல்ல சிவன் யார் தெரியுமா? 1948ஆம் ஆண்டு திருநெல்வேலி சதி வழக்குல ஐயா நல்லகண்ணுவோடு கைது செய்யப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர். அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது தான் இந்த வாச்சாத்தி படுகொலை நடக்குது, வாச்சாத்தி வன்கொடுமை நடக்குது. அந்த வன்கொடுமையில இப்படி காவல்துறை, வனத்துறை, அரசு அதிகாரிகள், வனத்துறை அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து 18 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு போயிருக்காங்க. ஒரு பெரிய வன்கொடுமை, வீரப்பன் தேர்தல் வெட்டிங்கிற பேர்ல ஒரு வன்கொடுமை நடக்குது. அந்த வன்கொடுமையில சம்பந்தப்பட்ட எல்லாரையும் காப்பாற்ற பார்த்தவர் செங்கோட்டையன். இவர் தான் நேர்மையானவரா? இவர் தான் நல்ல ஆட்சியை அமைக்க போறாரா? இவர் தான் ஊழலை ஒழிக்க போறாரா? இவர் தான் தூய்மையான ஆட்சி அமைக்க போறாரா? இன்னைக்கு தாவேக்காவுடைய கொள்கை என்னங்க? தாவேக்காவுடைய செயல்பாடு என்ன? அஜித்குமாரோடைய மரண வழக்குல சென்னையில் ஆர்ப்பாட்டம் போட்டு மரியாதைக்குரிய திரு விஜய் சொல்றாரு, இந்த திமுக ஆட்சியில 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. 24 லாக்அப் டெத்துக்கும் 24 குடும்பத்துக்கிட்டையும் ஸ்டாலின் போய் மன்னிப்பு சொல்றாரு. 24 லாக்அப் டெத்துக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் காரணம் அப்படின்னா வாச்சாத்தி வன்கொடுமைக்கு செங்கோட்டையன் காரணமா இல்லையா? வாச்சாத்தி வன்கொடுமைக்கு அந்த லாக்அப் கொடுமைகளுக்கு காரணமா இருந்த செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ என்ன லாக்அப் மரணத்தை பத்தி பேச போறீங்க? இல்லங்க, செங்கோட்டையன் இன்னைக்கு தாவேகாவுல சேர்ந்த உடனே செங்கோட்டையன் வரலாறு எல்லாம் தேடி எடுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி, திமுக எல்லாருமே சோசியல் மீடியாவில் அதை பற்றி மிகப்பெரிய பரப்புரை செய்றீங்கல்ல. இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் வரலாறு உங்க யாருக்குமே தெரியாதா? சீமான் அவர்கள் செங்கோட்டையனோட மேடையை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த வரலாறு எல்லாம் செங்கோட்டையனை பற்றி தெரியாதா? தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு டிபேட்டுக்கு போனா என் பக்கத்துல என்னது தங்கத்தமிழ்ச்சனும் உட்காந்துருக்காரு, பக்கத்துல பாபு முருகன் உட்காந்துருக்காரு. அதுக்காண்டி தங்கத்தமிழ்ச்சன் பக்கத்துல மேடையை பகிர்ந்துக்கிறதுக்காக தங்கத்தமிழ்ச்சனுடைய தேனி பாராளுமன்ற தொகுதியில தவறுகள் நடந்து நீங்க சுட்டி காட்டவில்லையான்னு கேட்பீங்களா? நீங்களே டிபேட், ஒரு ஊடகம் இப்படி கேட்கலாமா? ஒரு ஊடகம் என்பது 5 முனை 6 முனை எத்தனை முனை இருந்தாலும் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறதுதான் ஊடகத்தின் வேலை. செங்கோட்டையனுடைய நிகழ்ச்சியில, அதாவது அதிமுக மேடையில போய் அண்ணன் சீமான் ஏறி நின்று செங்கோட்டையனை புகழ்ந்து பேசி வந்தாரா? ஊடக சந்திப்புங்க, அது ஒரு பாண்டியோடைய ஊடக சந்திப்பு, அதுல கலந்து கொள்றாங்க. அல்ல வந்து அதிமுக 40 வருஷமா இருக்காரு பேசுறோம். அதை நீங்க ஒன்று இப்படி கேள்வி கேட்பதே இன்னைக்கு டிவிக்கு சேர்ந்த உடனே இந்த வரலாறு எல்லாம் தோண்டி எடுக்கிறீங்களே. ஆமா, நீ டிவிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். இதுக்கெல்லாம் விஜய் டிவிக்கு சேர்ந்ததுனால தான் அது குறித்து நீங்க பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க செங்கோட்டையை பத்தி பேசுறீங்களா? அவர் செஞ்சார்ஜ் கோட்டைக்கு போவார்னு பார்த்தா செங்கோட்டை நிறுத்திட்டு வந்திருக்காப்ல. அப்படி அதனாலதான் பேச வேண்டிய தேவை ஏற்படுது. இல்லைன்னா பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காதுல்ல. செங்கோட்டை அங்க போனது பிரச்சனை கிடையாது. அங்க போய் நான் அதிமுக போல ஒரு கட்சி, ஒரு ஆட்சி அமைப்புன்னு பரவாயில்ல, ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன், நேர்மையான ஆட்சி அமைக்க பாடுபடுவோம், நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு வழிகாட்டியா இருந்தேன், இப்ப இளவல் விஜய்க்கு வழிகாட்டியா இருப்பேன், தூய்மையான அரசியலை கொடுக்க வந்திருக்கார் விஜய் அப்படின்ற அங்கதான் கேள்வி. தூய்மையான அரசியல் என்பது வாச்சாத்தி வன்கொடுமையில தொடர்புடைய ஒரு A1 அக்யூஸ்டாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டியவர் செங்கோட்டையன்.
அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் தப்பித்துக் கொண்டார். எத்தனை நாள் இந்த வாச்சாத்தி வன்கொடுமை விவகாரத்துல செங்கோட்டையனும் ஒரு ஏவன் குற்றவாளியாக இருந்திருக்க வேண்டியவர் அப்படின்னு நீங்க பேசிருக்கீங்க. சண்முகம் நீங்க பேசிருக்கீங்க. சாட்டை துரைமுருகன் எந்த மேடையில பேசி வாச்சாத்தி வன்கொடுமை நான் 2018 ஏடிஎம்கே விமர்சிக்கும் போது கூட செங்கோட்டையனை பத்தி நீங்க பேசலீங்க. இன்னைக்கு அவர் விஜய் பக்கம் சேர்ந்தவங்க இதெல்லாம் பேசுறீங்க. 2018 தான் நான் சேனல் தொடங்குறேன். நான் சேனல் தொடங்கும் போது வாச்சாத்தி வன்கொடுமை நடக்கல. அது 1992 நடந்துச்சு. சரி, 2011 அதுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. முழு தண்டனை 2022 கொடுக்கப்படுது. அதுல பாப்பா மோகன் போன்ற வழக்கறிஞர்கள் தொடர்ச்சி அதை பேசிட்டு இருக்காங்க. அந்த வாச்சாத்தி வன்கொடுமையை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த கொலை குற்றவாளிகளை தண்டிக்கணும் போராடக்கூடிய எல்லோரும் பேசிக் கொண்டுதான் இருக்காங்க. இன்றைக்கு அவர் தூய்மையானவர் என்று சொல்வதனால அவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்குது என்று நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி செங்கோட்டையனை பேச வேண்டிய அவசியமும் தேவையும் ஏற்படல. இல்லங்க, தூய்மையானவர்னு விஜய சொல்லிட்டாரு. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. தூய்மையான ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு. ஆமா, தூய்மையான ஆட்சி அமைப்பு. நீங்களே ஒரு தூய்மையற்றவராச்சே, அப்படி எப்படி தூய்மையா இருக்க முடியும்? இன்னொன்னு, அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தை இன்னைக்கு வச்சுக்கிட்டதும், ஜெயலலிதாவுடைய படத்தை புகைப்படத்துல போறது இருக்கட்டும், ஜெயலலிதாவால் ஏன் நீக்கப்பட்டீங்க அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? 2017 வரைக்கும், 2012 17 வரைக்கும் ஜெயலலிதாவால் அமைச்சராக கொண்டு வரப்படல, மாவட்ட செயலராக இவர் கொண்டு வரப்படல. 2017 எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் இவரை மாவட்ட செயலராகவும் அமைச்சராகவும் போடுறாரு பள்ளிக்கல்வித்துறையில. எடப்பாடியுடைய ஆட்சி மோசமான ஆட்சிக்கிறீங்க. அப்ப நீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்தீங்க, மோசமான நிர்வாகம் செஞ்சீங்களா, மோசமான அமைச்சரா இருந்தீங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. அன்னைக்கெல்லாம் சொல்லிருக்கணும். கொடநாடு கொலை வழக்கு குறித்தோ அந்த ஆட்சி மோசமான ஆட்சினோ நீங்க 2017 21 சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க நல்லவர் இல்ல. நெருடலோடுவே பயணித்த ஒருவர் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு அது ரெண்டுமே ஒண்ணுதான். எடப்பாடி பழனிசாமியோட 8 வருஷம் பயணிச்சாரமா? 8 வருஷம் பயணிச்ச பிறகு எப்ப உங்களை கட்சியை விட்டு நீக்கிற வரைக்கும் நெருடல் இல்ல, பொறுப்புல இருந்து நீக்கிற வரைக்கும் நெருடல் இல்ல, கட்சியை விட்டு நீக்கிற வரைக்கும் கொடநாடு தெரியாது, பொறுப்புல இருந்து தூக்குற வரைக்கும் கொடநாடு தெரியாது. உங்களுக்கு கட்சியில பொறுப்பும் இல்ல, கட்சியில உறுப்பினரும் இல்ல, கட்சியில பதவியும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொடநாடு தெரியுது, நெருடல் வருது, எடப்பாடி மோசமான. யார் துரோகி? எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது குறைந்தபட்சம் அந்த கட்சிக்கு உண்மையா இருக்காரு. நீங்க அந்த கட்சிக்கு உண்மையா இருந்தீங்களா? இதே செங்கோட்டையன் 2017 புதிய தலைமுறை கொடுத்த நேர்காணல் இருக்கு. நான் சாகும்போது என்னுடைய உடம்புல ரெட்டலை கொடியை போடு, இந்த அதிமுக கொடியை போத்தி புதைக்கணும், அதான் என்னுடைய வாழ்நாள ஒரே லட்சம். நீங்க எப்படி அதிமுக கொடியை நீ புதைக்கலாமா? இப்ப ரெட்டை இலைக்கு வரும், ரெட்டை யானெல்லாம் வரும். நீங்க நேர்மையாளன்னு சொல்லாதீங்க. அங்கதான் நம்ம கேள்வி எழுப்புறோம். கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்ப இதுவரைக்கும் பேசுறேன், இப்ப ஏன் பேசுறீங்கன்னா இப்பதானே பிரச்சனை வந்திருக்கு. தாவேக்காவுல எந்த நிகழ்வு நடந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலையா போச்சு. உங்களுக்கு செய்யறதெல்லாம் குற்றமா இருக்க. ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம தாவேக்காவை பாராட்டலாம். ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்கன்றீங்க. அதாவது பவாரியா கொள்ளைகள் மாதிரி கொள்ளடிக்காதீங்க, கொஞ்சம் பவ்யமா கொள்ளையடிங்க. இல்ல, அப்படி சொல்லல. அதாவது அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஊழல் பண்ண வேணாம்னு உங்களை சொல்லல அப்படின்ற அவர் சொல்றதே ஒரு அந்த ஊழலுக்கான அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதை ஒரிஜினா ஏன்னா புயல் காத்துல பொறி சாப்பிட்டுருப்பா, அவன்கிட்ட போய் சொல்லுங்க இந்த விளக்கத்தை. ஆடி காத்துல அவுள் சாப்பிட்டுருப்பா, அவன்கிட்ட போய் சொல்லுங்க. ஊழல் பண்ண வேணான்னு சொல்லல அப்படிங்கிற என்னன்னா ஊழலை நார்மலைஸ் செய்கிறான். லாட்ரி விற்க வேணான்னு சொல்லல, பல குடும்பங்களை கெடுத்து லாட்ரி விற்க வேண்டாம். பிளாக் டிக்கெட் விற்க வேணாம்னு சொல்லல, அதிக வழக்கில் பிளாக் டிக்கெட் விற்காதீங்க. பவாரியா கொள்ளைகள் மாதிரி அடிக்காதீங்க, கொஞ்சம் பவ்யமா கொள்ளையடிங்க. கோயம்புத்தூர்ல கொள்ளைகள் மாதிரி சுடாதீங்க, தாலியை மட்டும் அறுத்துட்டு போங்க. இதன் அர்த்தம் ஆத்தமல்ல கொள்ளையடிங்க, வெளியே தெரியாத மாதிரி கொள்ளையடிங்க, விஞ்ஞான ரீதியா கொள்ளையடிங்க. யாரும் சொல்லல மரத்தை மலையை வெட்டாதீங்க, வெட்ட வேணான்னு சொல்லல, டப்புன்னு டிரான்ஸ்பரண்டா பண்ணாதீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்திக்கிறீங்க. ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் இல்ல, படக்குன்னு திரும்பாதீங்க. பதறதா இல்லையா? வடிவேல் சொல்லுவார்ல, இந்த அரிசி கடையில போயிட்டு அரிசிக்கிற படக்குன்னு திரும்பாதீங்க, மொல்லமா கொஞ்சம் வேகமா எடுங்க. மொல்லமா வேகம் எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் எடுக்கலாங்க, நாங்க எவ்வளவோ பிளான் பண்ணி வந்தோம், பாதியே போக வேண்டியிருக்கு. அப்படி அது மாதிரிதான் இருக்கு. ஊழல் பண்ண வேணாலும் எங்க சொன்னோம்? கொஞ்சம் மக்களை கொல்லாம பண்ணுங்க. ஊழல் பண்ணி உங்க குடும்பத்தை வளர்த்துக்கோங்க, ஆனா கொஞ்சம் மக்களுக்கும் செய்யுங்க. ஊழலை நார்மலைஸ் செய்யறதுக்கு பாருங்க, அது ஊழல் செய்வதை விட ஆபத்து. அவர் நார்மலைஸ் பண்ணல, அந்த இடத்துல நார்மலைஸ் பண்றாருங்க. நான் இது ஒரு பெட்டியில சொல்லல, நான் தொடர்ச்சி ஆதவர்ஜனாவுடைய பேச்சை பார்த்துட்டு இருக்கேன். அது அவர் தொடர்ச்ச 2-3 இடங்கள்ல நான் திமுக ஊழல் பண்ணணும்னு சொல்லுங்க, குடும்பத்துக்கே மொத்தமா சேர்க்காதீங்கன்னு சொல்றோம். மக்களுக்கு ஏதாவது ஊழல் பண்ணிட்டு மக்களுக்கு உழைக்கும். இதுதான் திமுகவுடைய கதிரவன் எம்எல்ஏ இருக்காரு பாருங்க, அவர் சொல்றாரு. மணச்சநல்லூர் எம்எல்ஏ சொல்றாப்ல, நீங்க நான் ₹1 செலவு பண்ணா ₹1.5 உங்கள்கிட்ட எதிர்பார்க்க தான் செய்வேன். நான் பிசினஸ்மேன் தான், நான் அரசியல் தரலனா கூட எங்க அப்பா நிறைய சேர்த்து வச்சிருக்காரு, நான் செய்வேங்கிறார். இந்த மென்டாலிட்டி எந்த மென்டாலிட்டி? ஆதவர்ஜனாவுடைய மென்டாலிட்டி. இன்னும் எத்தனை கோடிகள் சேர்க்கணும், இன்னும் ஊழல் பண்ணும் அப்படின்ற எண்ணப்பாடு உள்ளவரா? வேற என்ன, ஒரு மனித புனிதரா? காமராஜருடைய கரம் பிடித்த அரசியல் பிடிச்சவரா? கக்கனுடைய வாரிசு அவரு?
லாட்ரி வருமானத்துல 3000 கோடியை மார்ட்டின் கொடுத்த காசு தானுங்க அவர் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமனை வேற என்னங்க அவருக்கு பணம்? யார் அவரு? உழைப்புனா என்னன்னு தெரியுமா? ஆதவர்ஜுனாவுக்கு மக்களுடைய வழி தெரியுமா? வேதம் தெரியுமா? ஜிம்முக்கு போய் அந்த லாட்ரி மார்ட்டினுடைய மகளை திருமணம் செய்ததுனால, காதல் திருமணம் செய்ததுனால அந்த பணத்துல தானங்க நீங்க வந்திருக்கீங்க. உனக்கு உழைப்புனா என்னன்னு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? லாட்ரி மார்ட்டுடைய மருமகன் இல்ல ஆதவர்ஜுனா யாரு நீ சொல்லுங்க. இப்ப சாட்டை துறைமுருகன்னா 2010 22 வயசுல நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு பல வழக்குகளை பார்த்து பல சிறைகளை பட்டு தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை ஜெயிலு, நாங்குநேரி சப் ஜெயிலு, திருச்சி ஜெயிலு, முசிறி ஜெயிலு, லால்குடி ஜெயிலு, திருவள்ளூர் ஜெயிலு, இங்க புழல் ஜெயிலு, இன்னைக்கு வரைக்கும் வாரத்தில் 4 நாள் வாய்தா, எல்லாமே மக்களுக்காக போராடியதுக்காக வழக்கு. ஆத்துமலர் கொள்ளையிலிருந்து தனக்கலையில வழக்கு, தருமபுரியில் வழக்கு, தஞ்சாவூர்ல வழக்கு, திருவிடைமருதூர்ல வழக்கு, கரூர்ல வழக்கு, திருச்சியில வழக்கு, ஸ்ரீபெரும்புதூர்ல வழக்கு என்று பல்வேறு வழக்களை பார்த்து ஒரு டிராவல் பண்ணி வரேன். தம்பி இடுமானம் காலத்தில் அவனுக்கு ஒரு பயணம் இருக்கு. 2010 இருந்து மணிசிந்திலாம் ஒரு பயணம் இருக்கு, பாக்கியராசனா ஒரு பயணம் இருக்கு. அதே போல அண்ணன் சீமானவர்கள்லாம் 15 ஆண்டுகள் முற்போக்கு மேடை, பெரியாரிய மேடை, அம்பேத்கரிய மேடை. அதற்கு பிறகு 2009 இருந்து ஈழ நிலைப்பாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய நாம் தமிழ் சொல்லி ஒரு பெரிய தமிழ் தேசிய கருத்தை பயணப்படுகிறார். அதே போல ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு டிராவலை சொல்லுங்க, ஒரு பயணத்தை சொல்லுங்க. யார் நீ? முதல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆதவர்ஜுனா யார் நீ? 2019 இருந்து திமுக வேலை பார்த்து 2021 முதலமைச்சரை ஸ்டாலினை முதலமைச்சராக பார்த்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்கல என்பதற்காக விசிகால சேர்ந்து விசிகால குட்டி குழப்பத்தை பண்ணி அங்க குழப்படியை பண்ணி அங்க வேலை நடக்கணும்னு அங்கிருந்து வெளிவந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு இதை தொடங்கி அதை அப்படியே கொண்டு போய் தாவேக்கால இணைச்சி தாவேக்கால இன்னைக்கு பொறுப்பாளர். நீ யார்? முதல் நீ யார்? தமிழ்நாட்டில் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதா? கொள்கையை பேசக்கூடாதா? அவர் அம்பேத்கரியத்தை என்ன கொள்கை இருக்கு? அம்பேத்கரியத்தை உள்வாங்கணும்னாருல. அதே போல கம்யூனிசம் நான் பெரியாரையும் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான். என்ன அம்பேத்கர் உள்ள வைக்கிறீங்க? கவின் ஆணவ படுகொலைக்கு போய் நேர்ல பின்னரா அம்பேத்கரை உள்வாங்கி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க ஆணவ படுகொலை நடக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கிறது? அதை அம்பேத்கரிய கருத்தை உள்வாங்கி இருந்தால் சாதி ஒழிப்பு தான் சமூக நீதி தான் கோட்பாடு என்றால் நீங்கள் கவின் ஆணவ படுகொலைக்கு விஜயை போய் நிப்பாட்டிருக்கணும். அந்த இடத்துல அங்கே இடைநிலை சமூகங்கள், குறிப்பா தேவர் சமூக மக்களுடைய வாக்கு விழாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இடைநிலை சமூகங்கள் எல்லாமே இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு ஆதரிக்குது அப்படிங்கிறதுனால அது பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்காம பாதிக்க உருவாக்கும் பக்கமும் நிற்க முடியாம நடுவில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் விஜய் பேசியிருக்காரு. அப்படி பேசியிருந்தா ஆதவ் பேச வச்சிருந்தா ஆதவ் அம்பேத்கரியத்தை உள்வாங்கினு சொல்லலாம். அம்பேத்கரியத்தை உள்வாங்கி தான் அவர் விசிகாவை நடுத்தல நிப்பாட்டு நினைச்சார். அவரு நீங்க திமுக, விசிகா, தாவேகா இப்படி டிராவல் பண்ணி வந்த ஒரு ஆளு. அதாவது அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் நிர்மல்குமார் ஒரு அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் இருக்கவன் என்னைக்குமே ஆர்எஸ்எஸ் காரணம் தான் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பல ஆர்எஸ்எஸ் காரர்களோட நேரடி தொடர்பு இருக்கும். ஆர்எஸ் நாக்பூரோட உங்களுக்கு டச் உண்டு, எனக்கு தெரியும். லைட்டா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆயில் உங்களுக்கு உண்டு. இது வேறையா? என்ன நீ பக்கத்துல கமலாலயத்து பக்கத்துல பில்டிங் அந்த காத்த உங்களுக்கு அடிக்கும்ல கொஞ்சம். நீங்க ஆரம்பத்துல நல்லா இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் லைட்டா கட்டி போயிட்டீங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் காரங்க ஆல்வேஸ் ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ் ஆல்வேஸ் ஆர்எஸ். அப்படிப்பட்ட நிர்மல்குமார் அதிமுகவுக்கு போய் அப்புறம் பாஜகவுக்கு போய் அப்புறம் அதிமுகவுக்கு போய் அவரு அருண்ராஜ் அவர்கள் நல்ல மனுஷன், பழகுவதற்கு நல்ல மனுஷன், மாட்டுக்கிறது இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனிப்பட்ட போன பழக்கமானு கட்டுறாதீங்க, கோர்த்து விட்டு அவரை சொல்லி முடிச்சிடாதீங்க. இப்போ சொன்னீங்களே காத்து அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு எனக்கும் டவுட் வருது. அவரும் பாஜக சிந்தனை கொண்டவர் தான். வெங்கட்ராமன் ஏற்கனவே பாஜக சிந்தனை கொண்டவர் தான். அதே போல விஜய் கொலப்படி மன்னன். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாம நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேங்கிற மாதிரியே இந்த விஜய்கிட்ட ஏன்டா மோதணும் அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சு எப்படி நினைச்சு இதுன்னு திரைப்படமா? அங்க உட்காந்துட்டு சிஎம் சார் உங்களுக்கு என்ன பழி வாங்கன்னா என்ன பழி வாங்குங்க, நீ ஆட்களை விட்டுருங்க. அங்க நான் சாமி முன்னாடி மட்டும் தான் சைலண்டா. அது சினிமா டைலாக் படத்துல அதான் அது மாதிரி தாங்க பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஏங்க முன்னாடி உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. ஏன்டா விஜய தொட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்றது சொல்றாரு அவரு. ஏன் அவ்வளவு நாருமா? கூமுட்ட நார் தானே செய்யும். அதனால சொல்றாரோ விஜயை ஏன்டா தொட்டம். நாங்க எங்க தொட்டோம்? தொடவே ஆரம்பிக்கலன்னு சொல்றேன். கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்கள் விமர்சனங்களை எழுப்பல, கேள்விகளை எழுப்புறோம். தாவேகா இன்றைக்கு செங்கோட்டையன் சட்டப்பையில ஜெயலலிதா படத்தை அனுமதிப்பது போல
நாளைக்கு கருணாநிதி படத்தையும் சாவர்கர் படத்தையும் மோகன் பாகவத் படத்தையும் அனுமதிக்குமா? ஏங்க அவரு அன்னைக்கு தான் இந்த முதல் நாள் இந்த- டே 1ங்க வெயிட் பண்ணுங்க, வர்ற நாட்கள்ல அதையே தொடர்ந்தா கருணாநிதி படம் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல அதையே தொடர்ந்தால் அதை அவங்க சொல்லுவாங்க, அண்ணன் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. உயிரோட இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த் உங்களுக்கு அண்ணனா தெரியல. விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லா இருக்கும்போது போய் பார்க்கல. விஜயகாந்த் மகனுடைய படப்பிடிப்பு தளத்துக்கு போகல. விஜயகாந்த் படம் வரும்போது வெளியே அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லல. விஜயகாந்த் மகன் தேர்தல் நிற்கும் போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தம்பி எங்களுடைய அண்ணன் மகனுக்கு கேப்டன் இல்லாத தேர்தலை காணக்கூடிய அந்த மகனுக்கு வாழ்த்துக்கள்னு போடல. உங்களை செந்தூர் பாண்டி படத்துல நடிக்க வச்சு அந்த படத்துல காசே வாங்க நடிச்சு நீங்க இந்த மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமான்னு சொன்ன தமிழ்நாட்டில் என்னுடைய தம்பி போல அறிமுகப்படுத்தின ஒருத்தருடைய மகன் தேர்தல் களத்துல போட்டி போறான். குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லாத, ஓட்டு போட சொல்ல வேண்டாம், வாழ்த்து கூட சொல்லாத. செத்த பிறகு விஜயகாந்தை பார்க்க வந்தவர் விஜய். சாகர வரைக்கும் அண்ணா தெரியும். எதுக்கு இதை சொல்றீங்க? செங்கோட்டையன் நான் இல்ல எதுக்கு சொல்றேன்னா, அந்த விஜயகாந்தையே உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் பயன்படுத்திக்கல. உயிரோடு இருக்கிற விஜயகாந்த் உண்மையா இல்ல, செத்த பிறகுதான் விஜயகாந்த் தூக்குறாரு. அது மாதிரி யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களாம் தூக்குவாரு. அம்மையார் ஜெயலலிதாவை எங்கேயாவது இன்னைக்கு பேசினார் அவர் விஜய்? செங்கோட்டையன் மனதில் வச்சிருக்காருங்க. இன்னொன்னு அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக பேசுவாரு. கொடநாட்டுல குனிய விட்டது யாபத்து வருமா இல்லையா? அம்மா இந்த ஆட்சி கொஞ்சம் அணிலா இருப்பம்மா. கொடநாட்டு செங்கோட்டையின் சட்டப்பையில் அந்த ஜெயலலிதா அவருடைய படத்தை பார்த்தோன்னா விஜய்க்கு மைண்டில் போயிருக்கும். கொடநாட்டில் இனிய காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குனிய விட்டு கார் டயரில் விழவிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே விடாமல் வச்சுருந்தீங்க தெய்வமே, என் கடவுளை காலில் விழுந்துற தெய்வமே அப்படின்னு அவருக்கு ஞாபகம் இருக்கும். செங்கோட்டையை வச்சுருப்பாரு. எங்கள் அம்மா காலில் விழுந்தல, இப்போ பாரு எங்கள் அம்மா படத்தை வச்சுட்டு வந்துட்டுன்னா அவர் மைண்ட் வாய்ஸ் ஓடி இருக்கும். இப்படி தான் 2 பேரும் மைண்ட் வாய்ஸில் பேசியிருப்பாங்க. நீ என்னைய காலில் விழ வச்சிங்கல்ல, இப்போ பாருங்க உங்க ஆளே தூக்கிட்டு வந்துட்டேன் அவர் நினைச்சிருப்பாரு. எங்க அம்மா காலில் விழ வச்ச, இப்போ என்னைய காலில் விழ வைக்கிறேன்னு இவர் நினைச்சிருப்பாரு. இப்படிதான் நினைச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? தலைவராக நினைச்சு செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு, இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. இன்னைக்கு செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்தவர்களே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, தூக்கியிருக்காங்க தாவேகாவுக்கு உள்ள கொண்டு வந்து. இனி அவங்கள வந்து ஊழல் பண்றதுல அனுபவமா? 2001 அவர் மேல ஊழல் வழக்கு இருக்கு தெரியுமில்ல, அந்த அனுபவம் இருக்கு. ஒரு பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் மாற்றக்கூடிய அனுபவம் அவருக்கு இருக்கு. நான் வாச்சாத்தி குறித்து மீண்டும் பேச நினைக்கிறேன். 1992 ஜூன் மாதம் 20ஆம் தேதி வாச்சாத்தி வன்கொடுமை. 1992 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் வாச்சாத்தில கற்பழிப்பே நடக்கல, பாலியல் வன்கொடுமை நடக்கல, அந்த மக்கள் சந்தன கட்டில கடத்தி வச்சிருந்தாங்க, பிடிக்க போன காவல்துறை வனத்துறை அதிகாரிகளை கட்டி போட்டுட்டாங்கன்னு சொன்னவர் இதே செங்கோட்டையன். உங்களுடைய நேர்மையான தூய்மையான ஆட்சியை அமைக்க விரும்புகிற இந்த செங்கோட்டையன் இவரை வச்சுக்கிட்டு சட்டசபையில பொய்யை பேசிய சத்தியமங்கலத்தில் அது வரைக்கும் இந்த செங்கோட்டையன் ஏன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு மாறினாரு? இதுதான் பின்னணி. அது வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் ஏன் போக்குவரத்துறை அமைச்சராக மாறினாரு? இதுதான் பின்னணி. இல்ல இந்த அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் ஏன் இப்ப விஜய் கட்சி மேலையும் விஜய் மேலையும் கொண்டு போய் வைக்கிறீங்க? அப்புறம் அந்த கட்சியில தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு சார். இனி அவர் டிராவல் பண்றது தாவேகாவின் கொள்கையை அதிமுக திமுகங்கிறது ஒரே குட்டில உரிய மட்டைகள். நீங்க அதிமுக மாற்று திமுகவோ திமுக மாற்று அதிமுக என்பது நம்ம நிலைப்பாடு கிடையாது. அங்கேயும் மின்வெட்டு இருக்கும், இங்கேயும் மின்வெட்டு இருக்கும், அங்கேயும் ஊழல் இருக்கும், இங்கேயும் ஊழல் இருக்கும், அங்கேயும் ஆத்துமலக்குள்ள, அங்கேயும் ஆத்துமலக்குள்ள, அங்கேயும் கனிமூலக்குள்ள, இங்கேயும் கனிமூலக்குள்ள, அங்கேயும் அடக்குமுறை, இங்கேயும் அடக்குமுறை. அங்கே வந்து தாமிரபரணி படுகொலைன்னா இங்கே ஸ்டெர்லைட் படுகொலை, அங்கே வந்து சாத்தான்குளம் படுகொலைன்னா இங்கே திருப்பணம் படுகொலை என்று மாற்றி மாற்றி நடக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மாற்றம் என்று நீங்கள் வருகிற நீங்கள் இவர்களை வைத்துக்கொண்டு மாற்றத்தை உருவாக்க போறீங்களா? முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் வந்து தாவேக்கால நினைச்சிருக்கீங்க. தாவேக்கா நினைச்சிட்டு அவங்க மனித புனிதராக மாறுவாங்களா? இந்த பாஜகவுடைய வாஷிங் மிஷின் சொல்லுவாங்களே, பாஜகவில் போனாலே மனித புனிதராக மாறிடுவாங்க ஊழல் பண்ணவங்கலாம். அதுபோல தாவேக்கா எதுவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஊழலை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஆதரவுச்சுன்னா, லாட்ரி சீட்டு வித்த ஆதரவுச்சுன்னா, பிளாக் டிக்கெட் வித்த விஜய், RSS பின்புலம் கொண்ட நிர்மல்குமார், ஊழலில் திளைத்து உண்மைகளை மறைத்து ஒரு மிகப்பெரிய அதாவது ஸ்மைலிங் கில்லர்னு சொல்லுவாங்க இல்லையா, சைலண்ட் கில்லரு, குழந்தை முகத்தில் ஒரு கொடூரனாக இருக்கக்கூடிய செங்கோட்டையின் பொருளை வச்சுக்கிட்டு நீங்க எந்த மாற்றத்தையும் உருவாக்கப்படல. நான் தாவேக்காவோட தம்பிமார்களை வரலாறை படிக்க சொல்லுங்க. 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த வரலாறுகளை, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வரலாறுகளை, யார் இவங்க, என்ன பின்னணி, என்ன இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு படிக்க சொல்லுங்க. சும்மா எல்லாரையும் கொண்டாடக்கூடாதுங்க. நீங்க நல்லவர்கள் இருக்காங்க. இப்போ ஐயா நல்லகண்ணு போய் தாவேக்கால சேர்றான்னு வைங்க, நான் பேசினா என்னை செருப்பை கழட்டி அடிங்க. பேசுவனா? நல்லகண்ணு சேருவாரா? இல்ல விஜய் கட்சி மீது ஏதாவது ஒரு குறைய நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கணும், ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்து கொண்டே இருக்கணுமா? அதுதான் வேலையா நமக்கு? ஒரு நல்லவற்றை விட்டு கொடுப்பதும் தவறு, கெட்டவற்றுக்கு முட்டு கொடுப்பதும் தவறு.
இந்த நேரத்தில் ஒரு ஒரு உண்மையை நம்ம சொல்லலை அப்படின்னா தவறாக மாறிடும். இவர் மனித புனிதராக கட்டமைக்கப்படுவார், இவர் ஒழுக்க சீலராக கட்டமைக்கப்படுவார், நேர்மையினுடைய நேர் வடிவமாக கட்டமைக்கப்படுவார். இந்த ஊடகங்கள் கட்டமைக்குது, தாவேக்கா தம்பிக்குமார்கள் கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ரொம்ப நேர்மையானவர். ஏன்னா ஒரு ஊடகவியலாளர், நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் செரால்டு சொல்கிறாரு, கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் செங்கோட்டைங்கிறாரு. அயோக்கியத்தனமா தெரியலையா? இவ்வளோ பெரிய ஊடகம் நடத்துறீங்க, அயோக்கியத்தனமா தெரியல? எப்படி சொல்கிறீங்க கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர்? பள்ளிக்கல்வித்துறையில் 2017 21 வேலை வாங்கி தருவதாக சொல்லியோ இல்லை டிரான்ஸ்ஃபருக்கோ செங்கோட்டையன் ஒத்த காசு வாங்கலைங்க. சத்தியம் பண்ண சொல்லுங்க. இப்போ கூட இந்த ஆட்சியில் செங்கோட்டையன் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்து டிரான்ஸ்ஃபருக்கு போட சொல்லி காசு வாங்கியிருக்காரு. இப்போ கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் சொத்து சேர்க்கலை, வருமானத்துக்கு அவருடைய வருமானம் தென்னந்தோப்பை வச்சு மட்டும் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எந்த இல்லீகல் பிஸ்னஸும் அவர் பண்ணலை. சந்தன மரங்களை கடத்துக்கு பின்னாடியில செங்கோட்டையன் துணை போகலை. மறுக்க முடியுமா யாராவது? 1-to-1 விவாதம் வச்சுக்கோமா? விவாதமும் வச்சுக்கோம், மரியாதைக்குரிய விவாதம் வச்சுக்கோம். நீங்க உங்களுக்கு அந்த இதை அனுப்புறேங்க, சட்டசபையில இருந்து விவாதத்தை அனுப்புறேன். இல்ல விஜயே இதற்கு பொறுப்பேற்று இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்ற துணியில நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் ஒரு ஒண்ணும் தெரியாதவர். சொல்லிருங்களேன், வாயில வந்துச்சுல. இல்ல சார், விஜய் ஒரு ஒண்ணும் தெரியாதவர். அதான் சொல்றேன் தற்கூறின்னு. விஜய் ஒரு புதிய பயணத்தை, புதிய அரசியலை கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? அரசியல். நான் அந்த வார்த்தையை விட்டுருங்க. இதுக்கு பேர் அதுதான். கொங்கு மண்டலத்துல எனக்கு ஒரு கவுண்டன் தேவைப்படுறாரு, தென் மாவட்டத்தில் எனக்கு ஒரு தேவர் தேவைப்படுறாரு, அப்படியெல்லாம் ஒரு மதுரை பக்கம் எனக்கு ஒரு தேவேந்திர தேவை, அப்படியே அவர் வடக்கு மாவட்டத்தில் ஒரு வன்னியர் தேவைப்படுறாரு. அப்புறம் எதுக்கு அஞ்சலை அம்மா தூக்கினீங்க? நீங்க வன்னியருக்கு அஞ்சலை அம்மா, முக்குளத்தூருக்கு வேலுநாச்சியார், நாடாருக்கு காமராஜர், எஸ்சி மக்களுக்கு வந்து அம்பேத்கர், சோ கால்டு முற்போக்கு இந்த நாயுடு நாயக்கர் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பெரியார். இதானே தமிழ்நாட்டில் இந்த 5 சமூகம். நீங்க அப்படி போயிட்டு ஒவ்வொரு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் போதும் அந்த அடையாளத்தை பதிவு செய்யணும். ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தச பண்டிதர், வஉசி, எங்களுடைய கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், எங்களுடைய மாப்போசி என்பதை இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய போராளிகள். வைகுந்தர் வள்ளலார் தொடங்கி கரிகால் சோழன்ல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். கரிகால் சோழன் எங்க வரலாறு ஆரம்பிக்கிறோம், வள்ளுவத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லா முன்னோர்களையும் கூட நூற்றுக்கணக்கான முன்னோர்கள் நாங்க போடுறோம். சாதி பார்த்து இல்ல. விஸ்வநாத தாஸ் தியாகி, ஆசாரி சமூக மக்கள் போராடிய போராளி தூக்குறோம். அதே போல விருப்பாச்சி கோபால் நாயக்கர், வேலுநாச்சியாருக்கு உதவி செய்தவர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் எடுக்கிறோம். தீரன் சின்னமலையை தூக்குறோம். மண்ணின் விடுதலைக்காக போராடிய போராளிகள் வரலாறு மறைக்கப்பட்டு தூக்குறோம். மொழிப்போர் தியாகிகளை தூக்குறோம். அப்படி தூக்குறோம். ஆனா நீங்க அப்படி தூக்கலையே. நீங்க சாதி பார்த்து தான் தூக்குறீங்க. நான் இன்னைக்கு வைக்கல, அன்னைக்கே அந்த விமர்சனத்தை வச்சேன். அதே போலத்தான் இன்னைக்கு அங்க எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாள கவுண்டர் சமூக மக்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைப்பட்ட தலைவராக இருக்காரு. நீங்க மறுக்க முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. உண்மையை பேசுவோம், நம்ம இருக்காரு. இப்ப அந்த பகுதியில விஜய்க்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த வேலையை டிடிவி தினகரன் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காப்ல. மண்டையை கழுவி அவரை கூட்டு வந்து பசுமனுக்கு உட்கார வச்சு, எப்படி ஓபிஎஸ் மண்டையை கழுவினாரோ அப்படி இவர் மண்டையும் கழுவி கொண்டு வந்து உட்கார வச்சு அங்க ஒரு வேலையை காட்டி அங்க அனுப்பிச்சு விட்டாப்ல. இப்ப இவர் தனியா உள்ள விட்டாரு, அவர் கூட்டணியா உள்ள வர போறாரு. இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாங்கல்ல, யாருக்கு? டிடிவிக்கு, ஓபிஎஸ்க்கு, முஸ்தபாக்கு 30 சீட்டான், டிடிவிக்கு 60 சீட்டான், 40 சீட்டு ஓபிஎஸ்க்கு, 120 சீட்டு இதுல வந்துருதா? சீட்டு விஜய் கொடுப்பாரா இல்ல நீங்க பிரிச்சு 130 சீட்டு வந்துருது. இல்ல உங்களுக்கு அரசியல் பெரிய குடும்பம்னா டிடிவி கூட ஆள் இருக்கு, அங்கங்க ஆள் வச்சிருக்காப்ல. ஓபிஎஸ்க்கு அங்கங்க ஆள் வச்சிருக்காப்ல. முஸ்தபாவுக்கு 30 சீட்டு கொடுக்கணும். இப்ப அவரு இப்போ கூட்டணியில் இருக்கிறதா வெளியே வரலான்னு முடிச்சிருக்காப்ல. இன்னும் 30 சீட்டு ஆள் இல்ல. கேப்ல வந்தா டிரைவர்னு ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து ரேபிடோ பைக் போட்டு வந்துட்டு இருக்காப்ல. கூட ஆள் வேணுங்கிறதுக்காக. அப்படி இல்ல, ஒரு வண்டி வாகனத்துல தான் வராரு. ஏற்கனவே டிடிவி தினகரன் இருந்தாப்ல, அதை வச்சிருந்தாப்ல. இல்ல நானுமே அவரை பலமுறை பேட்டி இருக்கேன். நீங்க ரொம்ப இழிவா நினைக்க எந்த தனி மனிதனும் இழிவுபடுத்தலங்க. சரி, நான் யதார்த்தத்தை பேசுறேன். இல்லங்க 30 சீட்டு 40 சீட்டு 60 சீட்டு 30 சீட்டு நீ அதெல்லாம் விஜய் தரப்பினர் புஷி ஆனந்தோ அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாங்க. அதுல இவங்களுக்கு தான் டிடிவி, ஓபிஎஸ், முஸ்தபா, அங்கேயாவது 5 பேர் போய் சேர்றாங்க. யாரு எங்களை நம்பி வர வந்து இங்க நான் ஊழல் செய்ய முடியாது, பொய்யை பேச முடியாது, தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கணும். ஃபேக்டரி வச்சுக்க ஒரு முதலாளி வரமாட்டாங்க. நாங்கள் வந்து ஃபேக்டரியை ஒளி பண்றோம். நிலத்தை நாசமாகிற ஃபேக்டரி ஒழிப்போம். ஃபேக்டரி வச்சிருக்க எவனா வருவானா? ஊழலை ஒளி பண்றோம். ஊழல் பண்றோம் எவனா வருவானா? கமிஷன் வாங்க முடியாது, கரப்ஷன் கிடையாது, கலெக்ஷன் கிடையாது, கல்குவாரி மணல் குவாரி இந்த கொள்ளை அடிக்க முடியாது. அப்ப யார் வருவா? இதை ஆதரிக்க வர நல்லவன் தான் வருவான்.
உங்க மேலேயே அலிகேஷன் சொல்றாங்கல்ல, ஒரு விமர்சனத்தை தாவேகா சார்ந்தவரே ஒருத்தர் வச்சது. என்ன அலிகேஷன் சொல்லுங்க? எல்லாரும் எலெக்ஷனை நோக்கி ஓடுவோம், நாம் தமிழர் கலெக்ஷனை நோக்கி ஓடும் அப்படின்ற ஒரு என்ன கலெக்ஷனுங்க பண்ணிருக்கோம்? இல்ல, அவங்க சொன்னதை நான் கேள்வியா வைக்கிறேன். நான் அதாவது தாவேகாவினர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க சில இடங்கள்ல. எலெக்ஷன் கலெக்ஷன், சாட்டை ஓட்டை, அறிகுறி தற்குறி கேள்விக்குறி, கேட்டா ரூட்டா ஓட்டா, வர்ட்டா புரட்டா, இதுதான் அவங்களுடைய தெரியும். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டு அரசியல்ல இந்திய தேர்தல் ஆணையத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு 36 லட்சம் வாக்குகளை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு கட்சி வாங்கியிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்களால மறுக்க முடியாது. இந்தியாவிலேயே ஒரு கட்சி உண்மை தன் கட்சியின் கூட்டத்திற்கு ஓட்டு பணம் கொடுக்காம கோலி பிரியாணி ஒரு கூட்டத்தை சேர்க்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரை தலைவராக நிறுத்தி, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக காட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குன்னா அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு தான். 1.1 விழுக்காடு வாங்கும்போது காணாம போயிடுன்னு சொன்னாங்க. 4 விழுக்காடு 7 விழுக்காடு 8.2 விழுக்காடுன்னு ஒரு பெரிய growth இருக்கு. ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி இருக்கு. இந்த வளர்ச்சியில ஒரு ஓட்டை கூட எந்த கட்சியாலும் பறிக்க முடியாது. இது பல மடங்கு வளர்ந்து கொண்டே தான் போகும். தமிழ் தேசியத்தின் தேவை என்பது இன்னைக்கு காலத்தின் தேவையா மாறி இருக்கு. நாங்க விஜய் மாதிரி நான் சாத்தியத்தை செய்வோம்னு சொல்லல, சாத்தியமற்றதையும் செய்வோம், அசாத்தியத்தை சாத்தியப்படுத்துவோம். எங்களுடைய கனவு பெருசு. விஜய் மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் முக்கியம் இல்லையா? அதுவும் தேவைதான் இல்லையா? இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்னா சிப்காட்டா, ஸ்டெர்லைட்டா, ஃபாக்ஸ்கானா? என்னது? திமுக உனக்கு என்ன பொருளாதார கொள்கையில மாற்றம் இருக்கு? பொருளாதார கொள்கையில திமுகவுக்கும் தாவேக்காக என்ன மாற்றம்? இல்ல, தொழில் நிறுவனங்கள் வந்தா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும்ன்றத அவர். சரி, தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை வந்துச்சு, என்ன வேலை வாய்ப்பு? நீங்க உங்க ஊருங்க போச்சம்பள்ளியில நீங்க பேசலாமா? 53 பேர் வேலை வாய்ப்புக்கு 5000 பேர் நின்னானே இல்லையா? தொழில் நிறுவனம் யாச்சு? யாருக்கு வேலை? தமிழனுக்கு வேலையா? 1.5 கோடியே வட இந்திய தமிழ்நாட்டை உள்ள வந்துருக்கான். இதுக்கு தாவேக்காட என்ன கருத்து இருக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாடுறீங்க. சரி, அதுக்கு முன்னாடி நாங்க பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விமர்சனத்தை வச்சுட்டோம். இன்னைக்கும் விமர்சனம் இருக்கு. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்றப்ப நான் வந்தா மதுவான கடையை மூடுவேன் சொல்லுவாரா? ஆமாங்க, அவர் என்ன மதுவான கடையை திறந்து வைக்கலாம்னு சொல்லுவாரா? சொல்லிருக்காரா இது வரைக்கும்? ஏங்க என்னங்க அவர் கட்சி தொடங்கி 1.5 வருஷம் ஆச்சு. எப்பயா சொல்லுவ நீ? இதுக்கு மேல எப்ப சொல்லுவீங்க? கட்சி தொடங்கி 1.5 வருஷம் ஆச்சுங்க. நான் எதையுமே வெளிப்படையா சொல்லல. நீங்க எழுதி கொடுங்க இனிமேல் விஜய் என்னென்ன பேசணும். நீங்க எழுதி கொடுங்க. நான் எழுதி. நீ பேசு முதல்ல, வாயை திறந்து நீங்க பேசுங்க. பேசிட்டாரு. இப்ப 1/2 மணி நேரம் பேச ஆரம்பிச்சா. காஞ்சிபுரத்துல 1/2 மணி நேரம் பேசினாரு. இதுக்கு முன்னாடி 5 நிமிடம் என்ன பேசினாரு? அந்த விஜயை சாதாரணமா நினைக்காதீங்க. நண்பா, நண்பி, தோளா, தோலிஸ், பிளாஸ்ட். இதான் ஒரு கட்சி தலைவர். இப்படித்தான் அண்ணா பேசிட்டு இருந்தாரு, இப்படிதான் எம்ஜிஆர் பேசிட்டு இருந்தாரு, இப்படித்தான் கருணாநிதி பேசிட்டு இருந்தாரா? பிளாஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு. பேசி எனக்கு தொண்டை புறம் புண்ணா போச்சு. தொண்டை புண்ணா போனா டாக்டர்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து நான் பேச வந்திருக்கேன்றாரு. யாரு? சின்னவர். இவர் பேசியே தொண்டை கழிச்சுன்னா அப்ப சீமான பேசி என்ன வருது? இவர் பேசுறதுக்கே தொண்டை போயிடுச்சுன்னா சீமான பேசுறதுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல எனக்கு. அவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம் பேசினாருன்றீங்க. அவர் பேசல. இல்ல, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுல. சினிமா பஞ்ச் பேசினாரு. என்ன இந்த மோதாதீங்க, இந்த வச்சுக்காதீங்க. ஆனாலும் அந்த கூட்டத்தை உற்சாக மிகுதியில அப்படியே உட்கார வச்சிருக்காரு. உற்சாக மிகுதியில அவர் இருந்தாரா? கூட்டம் இருந்துச்சா? அவர் தான் ஏதோ உற்சாக மிகுதியா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. அரங்கத்துக்குள்ள கூட்டு தன்னை பூஸ்ட் பண்ணி கட்சிக்காரனையும் பூஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான் நடந்திருக்கு. மற்றபடி மக்களுக்கு என்ன, ஒருத்தருக்கு நமக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கணும், வீட்டுக்கு வீடு பைக் இருக்கணும், காரும் தான் இலக்கு, பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதுக்கு என்ன பண்ணி என்னையா கும்மி பாட்டுக்கார மாதிரி பாடிக்கிட்டு இருக்க? நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யா மாதிரி பொண்ணு வரப்போகுது, இந்த வீட்டுக்கு ஒரு கார் வரப்போகுது, இந்த வீட்டுக்கு ஒரு பைக் வரப்போகுது, மாடியா வீடு கட்ட போறீங்க. சர்ரா, அதுக்கு நான் என்ன செய்யறது? ஒருத்தர் என்னை கையை பிடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வெளிநாடு போக பலன் இருக்குண்ணா, பாஸ்போர்ட்டை புடைக்கி 3 வருஷம் ஆகுது மூதேவி, அப்புறம் எப்படி வெளிநாடு போற பலன் இருக்கும்? அது மாதிரிதான் இருக்கு. சும்மா கையை பிடிச்சு பார்த்து அவரும் அத்தியாவசிய தேவைகள் இதுவெல்லாம் பூர்த்தி ஆகாமல் இருக்கு நம்ம நாட்டுல. மக்கள் அதெல்லாம் வேணும்ன்ற கொடுப்புன்னு சொல்றாரு அவரு. இல்ல, இந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடைவதற்கு ஆட்சியை நான் உருவாக்குறேன். எல்லாருக்கும் வீடு வேணும், காரு வேணும், பைக் வேணும், தோட்டம் வேணும், துறவு வேணும், எல்லாம் வேணும் தான். அதுக்கு வேணும். அதுக்கு நீ என்ன செய்ய போற? ஆட்சிக்கு வந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? என்ன சாத்தியம்? கிராம பொருளாதாரத்தை பெருக்குவேன், கிராமத்துல விளையாட்டுத்திறல் அமைப்பேன், கிராமத்துல நூலகத்தை அமைப்பேன், கிராமத்திற்கு மருத்துவமனையை கொண்டு வருவேன், கிராமத்துல கல்வி கொடுத்து கொண்டு வருவேன், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்லூரி இலவசமா கொண்டு வருவேன்,
குடிநீரை இலவசமா கொடுப்பேன், சுகாதாரமான தரமான உலகத்தர மருத்துவத்தை கொடுப்பேன். இதற்கு தற்சார்பு பொருளாதார கொள்கையில நான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வைப்பேன். இங்க 1000 ஏக்கர்ல தென்னந்தோப்பு, 1000 ஏக்கர் தக்காளி தோட்டம், பனை சார்ந்த தொழிற்சாலைகள், தென்னை சார்ந்த தொழிற்சாலைகள், வாழை சார்ந்த தொழிற்சாலை என்று சீமான் சொல்வது போல திட்டம் இருக்கா? பிளான் இல்லாம வீடு வேணும், காரு வேணும், பைக் வேணும், எனக்கு களவாண்டு கொடுப்பியா? எல்லாருக்கும் பைக் வேணும், பைக் ஸ்டாண்ட போயிட்டு எல்லாரும் களவாண்டு ஓடிடுங்க. எல்லாருக்கும் கார் வேணும், ஹூண்டாய் ஷோரூம் இருக்கு, அங்கிட்டு போய் தூக்கிட்டு ஓடிடுங்க. எல்லாருக்கும் வீடு வேணும், ஜி2 பிளாட்டை போட்டுருப்பாரு, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பிளாட்டை போற ஆட்டை போட்டு போயிருங்க. இப்படி சொல்லுவீங்களா? இனியா உனக்கு பிளான் என்ன? வாட்ஸ் யுவர் பிளான்? நீங்க ஒரு கட்சினா பிளான் சொல்லும். பிளான் எப்ப சொல்லுவாரான்? தேர்தல் அறிக்கையில சொல்லுவாரான். ஏன்னா உனக்கு தெரியாது இல்லையே, இப்பவே சாம்பிள் சொல்லிட்டாங்கல்ல. இதெல்லாம் என்னது ஒரு 4-5 எடுத்து போட்டாருல்ல வேகமா. இதெல்லாம் தேவை. இது எப்படி தேவைன்னா தேர்தல் அறிக்கையை கொடுப்பன்றாரு. ஆமா, அந்த தேர்தல் அறிக்கையில ஏன் இப்ப கொடுக்க முடியாது அப்படின்னா, இப்பதான் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஜானு புசி எல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் வேற போயிருக்காங்க. ஆமா, எல்லாரும் உட்காந்து எழுதுவாங்க. எழுதி டிஸ்கஸ் பண்ணி அள்ளி விடுவோம், காசா பணமா அள்ளி விடுவோம்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாரு விஜய். மற்ற கட்சிகள் சொன்ன மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா அதெல்லாம் செய்வேன். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் ரஜினிகாந்த் பல படங்கள் சொன்னதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். இதைதான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நான் கருணாநிதி மகன், சொல்வதைத்தான் செய்வேன், ஆக சொல்றதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரே டேலாகா வந்தா லேட்டஸ்டா தான் வருவேன், லேட்டா தான் வருவேன், லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருவேன். அது அரசியலுங்கிறது இந்த பஞ்சு இல்லைங்க, மக்களுடைய நெஞ்சில உட்காரணும். அதுதான் அரசியல். மக்களோட செல் என்று அண்ணா சொன்னார். அதை மறந்தது யார்? அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டாப்ல, அவரே மறந்துட்டாப்ல. யோ அது நீதாயா மறந்தது, வேற யாரு? நான் தான் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி. மக்களிடம் செல், என்ன மறந்தது யாரு? வேற யாரு? நான் தான். செனங்கொண்ட சிங்கத்தை செல்லடிச்சா செல்ல பரவாயில்லையா? அது மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. என்ன தற்குறி சும்மா தற்குறி. ஒரு சினிமாலேருந்து வெளியே வரவே இல்லைங்கன்னு ஒரு ஜனநாயகனுடைய அந்த இல்ல, அவருடைய கோபத்தை அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறாரு, அவ்வளவுதான். அவருடைய கோபம் வெளிப்பாடு. அது உங்களை நேரடியா அவர் அட்டாக் பண்ண விரும்பல, உங்களை போல ஃபோர்ஸா அவர் பேச விரும்பல. அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு, அந்த பாணியை கையாளுறாரு. அவரு அது சினிமா பாணியா கூட இருந்து போட்டோம். ரொம்ப காமெடியா, ரொம்ப கிரிஞ்சா, ரொம்ப பூமர்த்தனமா இருக்கு. சரிங்க, உங்களுக்கு அப்படிதான் தெரியும், பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவர் பேசுறத ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. அதனால தான் இந்த கிரிஞ்சை ரசிப்பதால் அவர்கள் தற்குறி கூட்டம் என்று அழைக்கப்படுகிறார்கள். தற்குறின்னு சொல்லும்போது நீங்க சொல்ல முடியாது, தற்குறின்னு சொல்ல முடியாது. அறிகுறி, கேள்விக்குறி. இப்ப போய் செங்கோட்டையன் போயிருக்காரு, அவர்களை ஒழுங்குபடுத்த போகிறார். தலைமை தற்குறியா செங்கோட்டையன் போயிருக்காப்ல, ஒழுங்குபடுத்த செங்கோட்டையன் போயிருக்காப்ல. அவர் போய் பேசிட்டு இருக்காரு, அவங்க டிவிக்கேன்றாங்க. கலவையா நினைப்பாரு, எப்படி இருந்தவன்டா, வீட்டில் 10 பேர் அந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம்னு எல்லாம் கையை கட்டி நிற்பாங்க, அண்ணாச்சின்னு காத்திருப்பாங்க. இவங்க என்ன டிவிக்கு ஒருத்தன் வேட்டியை பிடிச்சி இருக்காங்க. ஒருத்தன் அவர் பேசிட்டு இருக்காரு, இழுக்கிறான். வேட்டி இழுக்கிறவர் அடுத்த வாரம் தான் வர்றாருன்னு அவர் பஞ்சு அடிச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. இதை விட அவர் ஃபுல்லாக கத்துறாங்க. ஒருத்தர் மீம் கூட போட்டுருந்தான், ஸ்பீக்கர் மேலே ஏறுவாங்க, அவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்து மேலே இறக்க சொன்னா, ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ, செங்கோ இட்டையன் புசி, செங்கோ இட்டையன், செங்கோட்டு இருக்கிற பேரே வரல, செங்கோ இட்டையன், செங் ப்ரோ ஒருத்தன், செங் ப்ரோ ஒருத்தன், கோட்டை ப்ரோ அப்படிங்கிறான், ஒருத்தன் செங்கோட் பெரியப்ஸ் அப்படிங்கிறான், செங்ஸ் அப்போ அப்படிங்கிறான். அவன் அதாவது 77 வயசு 17 வயசு 60 வருஷம் கேப் இருக்கு. இதை ஃபில் பண்றதுக்குள்ள பாவம் அந்த மனுஷனுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். இது ட்ரீட்மெண்ட் கிடையாது. எடப்பாடின்னு டிவி கடை சேர்ந்ததுங்கிறது அவருடைய பனிஷ்மெண்ட். எடப்பாடி உள்ள போயிட்டு உண்மையில சத்தியமா சொல்றேன், நேத்திரவு தூங்கியிருக்க மாட்டாரு. அன்னைக்கு எம்ஜிஆர் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம், அப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம், அப்புறம் ஜெயலலிதா அம்மா பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம். அப்போ சரி, நம்ம என்ன பார்த்தாலும் நம்ம சொந்தக்காரனா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கூட்டம், இப்போ புசி ஆனதெல்லாம் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்ற நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. அவங்க மனசாட்சி கேள்வி கேட்டிருக்கும்ல, புசியெல்லாம் பாங்க பொதுச்செயலாளர் இந்த கையை போய் வீட்டை கறிக்கிறேன்டா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்ல, ஒன்னியாவா கும்பிட்டேன் வீட்டில் போய் கறிக்கட்டி வச்சு இந்த கையை கறிக்கிறேன். அந்த மாதிரி உண்மையிலே பாவங்க, பரிதாபம். எனக்கு அவர் நினைக்கும் போது பரிதாபமா இருந்துச்சு. அவர் மேல குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோ, அதான் தாண்டி ஒரு 52 வருஷம் அரசியல் பயணம். ஆனாலும் அந்த அரசியல் அனுபவத்தை இவர்களை சரிப்படுத்த, ஒழுங்குபடுத்த, நேர்த்தி நீங்க எதிர்பார்க்கிற ஒண்ணு கொடுக்கறதுக்கு அவர் குடும்பம்னா சேர்ந்திருக்க கூட்டம் எல்லாமே கஞ்ச கூட்டம். யார் உங்க நேருக்கு நினைக்கிறேன், ஒரு சொன்னாரு, அவன் வடிகட்ட கஞ்ச
இவன் மணிக்கட்ட கஞ்சன், இவனும் எச்சிக்கையில காக்க விட்டோம்னா அவனும் எச்சிக்கையில காக்க விட்டா, காம்போ பயங்கரமான காம்போவா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி உண்மையில் நானும் விசாரிச்ச வரைக்கும் கட்சி வேலை நல்லா பார்ப்பாராம். எப்படி பார்ப்பாராமா, இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் போடணும், அந்தியூர்னு வச்சுக்கோங்க, அந்தியூர் ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னா பண்ணிடலாம், சிறப்பாக பண்ணிடலாங்க, நல்ல கூட்டம் திரட்டலாம் பாறான், ஒரு 50,000 மட்டும் கொடுத்துருங்க பாறான் ஒன்றிய செயலர்கிட்ட. அது மாதிரியான நபர் இவர். இந்த தாவேக்கால இணைவதற்கு இவர் நினைச்சிருந்தா இவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு 30 வால்வோ பஸ் வச்சு கூட்டு வந்துருக்கலாம். 30 வால்வோ பஸ் வச்சா 10 வைங்க, 10 வால்வோ பஸ் வச்சா ஒரு பஸ்ஸுக்கு 40,000 4 லட்சம் கொடுக்கணும். எவன் கொடுப்பது? ஒரு பஸ் வருது, மற்றவெல்லாம் அவன் சொந்தக்காரில் வாடா, அண்ணன் தம்பி படம்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான், அதே கதை தான். அதனால அரசியலில் இவர் தன்னுடைய அந்திம காலத்தில் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய கடைசி எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு பலம் பொருந்திய ஒருவர் உள்ள போய் உட்காந்துருக்காரு. எப்படி விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் போனாரோ, எம்ஜிஆருக்கு அன்னைக்கு எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ. இல்லை, நான் சொல்ல மறந்து எனக்கு எடுத்து கொடுக்குறீங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் உண்மையிலே ஒரு இன்டலெக்சுவல். ஆமா, தெரியும் உங்களுக்கு, நல்ல பேச்சாளர், நல்ல ஆற்றல் கொண்டவர், அரசியல் நுணுக்கங்களை அறிந்தவர். அவர் மீது சில விமர்சனங்களும் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனே விஜயகாந்திட போய் ஒன்றும் பண்ண முடியல. இதே மாதிரி அளவுக்கு உட்கார வச்சாரு சட்டசபையில, பக்கத்துல உட்கார்ந்தாரு, மாஸ் கிரவுடு எல்லாமே இருந்துச்சு தான். ஒரு சஸ்டைன் பண்ண முடியாத நிலைமைக்கு தான் அவர் தள்ளப்பட்டார். அதே போல தான் இன்னைக்கு இவர் வந்து செங்கோட்டையன் போயிருக்காரு. அதாவது பெரிய கப்பல்ல சின்ன ஓட்டை விழுந்துச்சு, அதுக்கு பயந்து ஒருத்தன் கப்பல் இருந்து கீழே குதிச்சு சின்ன படகுல பெரிய ஓட்டை உள்ள சின்ன படகுல ஏறான், உடனே முழுக போகுது. அந்த பெரிய கப்பலாவது இந்த சின்ன ஓட்டையை அடைக்க நேரம் ஆகும். ஓட்ட தான், அதில் மாட்டுக்கிறது இல்லை. அது தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு, தப்பிக்க முடியாம போகலாம். ஆனா அந்த பெரிய ஓட்டை விழுந்த சின்ன படகு இருக்கு பாருங்க, உடனே கவிழும். பெரிய ஓட்டை உள்ள அதிமுக தப்பிச்சு பெரிய ஓட்டை உள்ள சின்ன படகான தாவேக்கால ஏறியிருக்காரு, உடனே கவிழ போகுது. 2026 கவிழ போகுது. அவங்களும் அலைன்ஸு, அதே போல தேர்தலுக்கான வியூகங்கள் வர்ற நாட்கள்ல ரொம்ப வேகம் காட்டுவது போல தெரிகிறது. அவ இன்னும் கொஞ்சம் கூடுதலா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அது தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ 2 மாசத்துல மொத்தமா 25 நிமிஷம் பேசியிருக்காப்ல, 15 நிமிஷம் வீடியோ கவுண்ட் பண்ணீங்களா? நான் பேப்பர் வச்சு நோட்டு, அதாங்க 25 நிமிஷம் பேசியிருக்காப்ல, 15 நிமிஷம் வீடியோ கால், மொத்தமே 45 நிமிஷம் தான். 2 மாசத்துல 45 நிமிஷம் பேசுறது தான் உங்களுக்கு வெளியே வர்றதா? இதுதான் அரசியல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க, கலைஞர் கருணாநிதியுடைய கால்படாத கிராமங்களில் நீங்களே ஒரு நாள் என்னுடைய பேட்டியில சொன்னீங்க, பேருந்தே உங்க ஊர் தான் நினைக்கிறேன், பேருந்தே இல்லாத ஊருக்கு கலைஞர் வந்திருக்காரு. அண்ணாதுரையுடைய கால்படாத கிராமம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் போகாத ஊர்ல 5 மாதங்கள்ல 8 மணி நேரம் கடலம்மா மாநாட்டில் பேசியிருக்காரு. அது 5 மாநாடுகள்ல 8 மணி நேரம் பேசியிருக்காரு. வாரம் சனி ஞாயிறு கூட்டம், மக்கள் சந்திப்பு, கட்சிக்காரங்க சந்திப்பு, கட்சியினுடைய நிர்வாக குழு பொதுக்கூட்டங்கள், ஒரு பக்கம் தேர்தல் செயல்பாட்டு வரைவுக்கான வேலை திட்டங்கள், எடுத்து பம்பரமா 24/7 காலையில உடற்பயிற்சி செய்யறாரா இல்லையா, சாப்பிட்றாரா இல்லையா, 10 மணிலேருந்து இரவு 8 மணி 9, 24 ஒரு நாள் 24 மணி நேரம் தொடர்ச்சியா உட்காந்து வேலை பார்த்தாரு. 24 மணி நேரம், 2 தடவை பாத்ரூம் போனார், 2 தடவை ஒரு ஜூஸ் குடிச்சார். 24 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாரு ஒருத்தர். அப்படி இருந்துமே தட்டு தடுமாறி இந்த அரசியல்ல வந்து நிற்க வேண்டியிருக்கு. இன்னும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய, மக்களிடம் செல்ல வேண்டிய, மக்களிடம் சொல்ல வேண்டிய கருத்துக்களும் வேலை திட்டமும் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க ஜனவரி பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்றாரு விஜய். இனி நீங்க எதிர்பார்க்கறதுல பாதியாவது நடக்கும்ல? இப்படித்தான் ஒருத்தர் வந்து 1 கோடி உறுப்பினர் எங்க கிட்ட இருக்காருன்னு சொன்னாங்க. நிதிஷ்குமார் 25 சீட்டு கீழே போயிடுவாருன்னாங்க. போடுறமெல்லாம் கூட்டம் வருது, அவருக்கு அடிபட்டுருச்சுங்க. ஒரு பிகேக்கு அண்ணா பிரசாந்த் கிஷோர், பிகே தான் பிரசாந்த் கிஷோர், அண்ணா பார்த்துக்கோங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா, உங்களுக்கு அடிபட்டுருச்சுண்ணா அப்படின்னு அங்கே இந்தியில் உட்காந்து வீடியோ போட்டாங்க. இங்கே உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஜய் வந்து 10 நாளாக வந்து மெலிஞ்சிட்டாராமா. அண்ணா நீ சாப்பிடுங்கண்ணா, நான் ரொம்ப சங்கடமா இருக்குங்கண்ணா அப்படின்னு உட்காந்து வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி அங்கே டிவிக்கேன்னு கத்துற போல அங்கே பிகேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக என்னாச்சு? 3.2 விழுக்காடு. தோல்விக்கு நான் பொறுப்பேற்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். உண்ணாவிரதம் மௌன விரதம். சத்தியமா சொல்றேன், 2020 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜயும் ஒரு மௌன விரதத்தை எடுப்பாரு. அங்க பிகே, அதாவது அவராது வீகம் வகுக்கிறவரு, வீகம் வகுக்கிறவனுக்கே இந்த நிலைமைன்னா, ஏய் நான் சைக்கிள் லைட் எல்லாம் வர்றேன், பின்னாடி வந்து சைக்கிள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். அது மாதிரி பிகேவுக்கு எந்த நிலைமைனா டிவிக்கு எந்த அடி விழும் அப்படின்னு அதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது விஜய் திமுக பழி வாங்கிருச்சு, திமுக பழி வாங்கிருக்காரு. சொல்ல போனா உண்மையிலே திமுக விஜயை சாஃப்டா தான் அணுகுது. சூரி சொல்லுவார்ல, ஏ கையை கட்ட அவுத்துற, உனே கட்டவே இல்லை
அண்ணா அடிக்கவே இல்லை. எங்களை அடிச்சிடலாம், நாங்க அடி வாங்கின மாதிரி உலகத்துல வேற எவனுமே அடி வாங்கலாம். அப்படி அடிறாது. இவன்ட்டு அடி வாங்க வேற எவன்ட்டு அடி வாங்க தட்டி வச்சாங்க. நாங்க திமுக அடி வாங்க அடியே இல்லை. 14 வழக்கு, குண்டர் சட்டம், சீமான வழக்கு, தொடர்ச்சியா வழக்கு, அவதூறு, என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆனாலும் நாங்க நிக்கிறோம். அது மாதிரி விஜய்கிட்ட பண்ணாங்களா? இல்லை, சாஃப்டா தான் அணுகுனாங்க. சொல்ல போனா கரூர் மேட்டர்லயே இப்ப நானும் தம்பி கார்த்தியும் விமர்சனம் பண்ண அளவுக்கு திமுக பண்ணிச்சானா? இல்லை, திமுக பண்ணல. திமுக என்ன ஆயிடுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ண தெரியாம இல்லை ஒரு ஆட்சி இருக்கிறனாலையோ ரொம்ப டிஃபென்ஸ் மோட் எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா உண்மையை நாங்க வெளிக்கொண்டு வந்தோம். விஜய் மீது வழக்கு போட்டோ, புஷி மீது வழக்கு போட்டோ கைது பண்ணாங்களா? நிர்மல்குமாரை கைது பண்ணாங்களா? கரூர் மாவட்ட செயலரை மட்டும் தான் கைது பண்ணிட்டு விட்டாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலே திமுக இறங்கல. இறங்குறதுக்கு முன்னாடி திமுக அடிக்குது இல்லையா, வந்து இது பண்ணுதுங்க. திமுக அடக்குமுறை ஏவுது, என் கூட்டத்துக்கு ஆள் வரவிட மாட்டாங்க. அப்படி பார்த்தா திமுக கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குது. பண்ணி கொடுத்துமே வந்து அவர் அடிக்குதுங்கிறாரு. அப்ப அடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னு அவருக்கு உண்மையிலே தெரியல. அரசியல்னா என்னங்கிறதே விஜய் இன்னும் பழகல. விஜய் சில வழக்குகளை வாங்கணும், கைதுகள் பண்ணப்படணும், மக்களோட நிக்கணும், மக்கள் போராட்டங்களை கலந்து கொள்ளணும், வேர்வை, சகதி, ரத்தம் இது எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீ முதலமைச்சர் ஆகணும். நீ வந்த நடிப்ப 69 படம் பண்ணுவ, முதலமைச்சர் ஆகணும்னா பிரச்சனையே தெரியாது. உனக்கு பிரச்சனையே தெரியாத ஒருத்தனை முதலமைச்சர் ஆகனா இந்த நாடு மீண்டும் ஒரு ஸ்ரீலங்கா போல மாறிவிடும். ராஜபக்சே ஆட்சி போச்சு பாருங்க, அவன் மகன் ஆடின ஆட்டம் இருக்கு பாருங்க, பொல்லாத ஆட்டம். இன்னைக்கு எப்படி கிடக்குறாங்க? அந்த நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சி மிகப்பெரிய வறுமைக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணமே அதிகாரம் வந்தோடனே ஆடி தீத்தானுங்க. அதே போல விஜய் போன்றவர்கள் அதிகாரம் வந்த ஆடி தீத்துருவான். நீங்க ஆதவர்ஜனாலாம் அதிகாரம் போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? ஆதவர்ஜனா கையில வந்து பொதுப்பணித்துறை இருக்கு. ஊழல் பண்ணுங்க, யாரையும் கொல்லாம பண்ணுங்க கான்செப்ட் தான். மலையை வெட்டிக்கோங்க, தெரியாம வெட்டிக்கோங்க, மணல் அடிக்கோங்க, தெரியாம அடிக்கோங்க, அப்படிதான் வரும். தப்பா போயிடும். இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு தப்பா இருக்குன்னு சொல்றோம் ஒரு சிஸ்டம், அதை சரி பண்ணணும்னா நீங்க இங்க வந்து அன்பானவன் தேவையில்லை, ஒரு பெரிய சர்வாதிகாரி தேவைப்படுறாரு. ஒரு அன்பான சர்வாதிகாரி தேவைப்படுறாரு. மொத்தமாக சிஸ்டத்தை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது, அமைப்பை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது, ஊழல் லஞ்சத்தை சரி பண்ண தேவை இருக்குது. அதுக்கு விஜய் போன்றவர்கள் அன்ஃபிட் அப்படிங்கிறதான் இந்த தேர்தல் அவர்களுக்கு சொல்கிற பாடமையும். செங்கோட்டையன்ல எத்தனை மலைக்கோட்டையன்கள் போனாலும் செல்ஃபி எடுக்காது. அன்ஃபிட்ன்றீங்க, யார் அன்ஃபிட்ன்றதை 26 தேர்தலில் முடிவு பண்ணுவாங்க. நம்மளுமே அதுக்குள்ள நிறைய பேட்டிகள் பேச போறோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.